வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 விஷயம் நம்ம பார்க்க போறோம். நேத்தி வந்து நான் பேட்மேன் வந்து நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருப்பாங்கன்ற ஒரு கற்பனையான ஒரு காமிக்கு நான் டிராயிங் பண்ணியிருந்தேன். அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சமாவது ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி டிரா பண்ணு ப்ரோ, குழந்தை மாதிரி டிரா பண்ணிட்டு இதுல பெருமை வரேன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து இந்த வீடியோல நான் ரிப்ளை பண்றேன். இதோட சேர்த்து காமிக்னா என்ன, கார்ட்டூன்னா என்ன, இதனால என்ன யூஸ், இதெல்லாம் எப்படி வந்து பண்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நேத்தி வந்து நான் வந்து காமிக் கேரக்டர் தான் நான் வந்து நானா கிரியேட் பண்ணியிருந்தேன். நானான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் டெஃபினிஷனா வந்து டீட்டெயிலாக நான் இதுல சொல்றேன். கடைசியா என்னன்னா, டிராயிங்னா என்ன, இந்த மாதிரி டிராயிங் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிராயிங் பொதுவா எதுக்கெல்லாம் வருது, என்னென்ன மாதிரிலாம் யூஸ் ஆகும், எப்படிலாம் ஜாப்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நான் டிராயிங் பத்தி நான் வந்து இதுல சொல்றேன் டீட்டெயிலா. இப்போ இந்த வீடியோல இந்த 4 தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு, அதாவது ஆர்ட்ஸ்னு அவர் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டிராயிங் பண்ற அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பண்றவங்க எப்படிலாம் டிராயிங் பண்ணுவாங்க, அப்புறம் நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி டிராயிங் பண்ணுவாங்க, நார்மலான ஒரு பர்சன்ஸுக்கும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோல, அதாவது இந்த இமேஜ்ல நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ப்ராப்பராக ஒரு ஃபார்ம் போட்டு கண் எங்கே வரும், மூக்கு எங்கே வரும்ன்றது அந்த லைன், ரெட் லைன் குறிச்சிருக்கு பாருங்கள். கண் முடிகிற இடத்துல வந்து மூக்கு முடியணும். அதுக்கப்புறம் கண் அந்த ஐப்ரோ உள்ள அந்த ஐபால்லேருந்து கீழே வர்றது கரெக்டாக வாய் முடியணும். அப்புறம் வந்து அந்த கண்ணுக்கும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த ஐப்ரோ. இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஃபார்ம் போட்டு, நார்மலாக ஒரு போர்ட்ரேட் எப்படி இருக்கணுன்றத ப்ராப்பரான ஒரு ஃபார்ம் போட்டு கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக வரைகிறது வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி வரைவாங்க. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணே அன்ஃபார்மில் இருக்குது, கரெக்டான சைஸில் இல்லை. மூக்கு அப்புறம் வாய் எதுவுமே ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மலான பர்சன் ட்ராயிங் பண்ணுறது. இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இப்போ நேற்று நான் ட்ராயிங் பண்ண அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்ம் போட்டு மெஷர் பண்ணி தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணியிருப்பேன். அதை ஃபுல்லும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மேலே ஐ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வரும், அதில் போய் பாருங்கள். அதுதான் நம்ம வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு ஃபார்ம் போட்டு கரெக்டாக ஃபார்மாக பண்ணுறது. அன்ஃபார்மில் இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது வந்து நார்மலான பர்சன்ஸ் ட்ராயிங் பண்ணுறது. இப்போ நான் வந்து பேபி, அதாவது குழந்தை மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தது. இப்போ இது வந்து டிஜிட்டலாக இவங்க வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் அந்த ஃபார்ம் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இதை மட்டும் நம்ம வந்து செகண்டாக ஸ்கெட்சு போட்டிருக்காங்களே, அதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் பேனாவில் நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும். பேசிக் ஃபார்மே எப்போவுமே கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குதும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் கடைசியாக உள்ளது அவங்க டிஜிட்டலாக போட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது கார்ட்டூன் மாதிரி தெரியாது, ஏன்னா அது அனிமேஷன் கேரக்டராக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் நேற்று பண்ணதில் அந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு பிக்கே வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நான் வந்து கையில் வரைஞ்சேன். அதை வந்து டிஜிட்டலாக பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு நான் நெக்ஸ்ட்டாக இப்போ இமேஜ் நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் பார்த்தா குழந்த மாதிரி தெரியாது, ஆனால் நம்ம டிராயிங் நம்ம பார்த்தா எப்போவுமே பேசிக் ஸ்கெட்சு குழந்த மாதிரி தான் தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இதை மாடலாக வச்சுட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது இது வந்து குழந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஐடியாக்காண்டி தான் எப்போவுமே பேசிக்காக ஸ்கெட்ச் பண்ணி கலர் பண்ணுறது மேனுவலாக. அதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். கடைசியாக வந்து அந்த கமெண்ட்டில் வந்து இதில் பெருமை வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நான் மேலே ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும், அதை போய் பாருங்கள். அதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ட்டு நான் வந்து பெருமையாக நான் சொல்லலை. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த நம்ம டாபிக்கு போகலாம். அது அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸை ஏன் ப்ரோ இவ்வளோ வந்து சீரியஸாக எடுத்து சொல்கிறீங்க, இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது எனக்கு வந்து கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கார்ட்டூன் ஒன்று நான் புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பென்டன் நான் சொல்கிறேன். இப்போ இமேஜில் பாருங்கள், அப்படியே தெரியும். இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பென்டனாக பார்த்துருப்பீங்க. 10 ஏலியன் தனித்தனி ஃபார்மில் இருக்கும். அதோட மொத்தமாக அந்த எல்லா ஃபார்மையும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குன்றதை வந்து இதில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கைக்குமே தனித்தனி ஒரு ஏலியன் கை கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கை வந்து லெஃப்ட் சைடு, அப்புறம் ஈட் பிளாஸ்டர் கை ரைட் சைடு, அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு அனிமலுமே தனித்தனியாக இருக்கிற அந்த 10 அனிமேஷன் அந்த இதையுமே ஒரே ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் நான் வந்து பேட்மேனில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கார்ட்டூனுக்கும் காமிக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். அதாவது கார்ட்டூன் நம்ம சொல்லும் போது வீடியோவா நம்ம பாக்குறது வந்து கார்ட்டூன். அதாவது இப்ப வந்து தமிழ், அதாவது இப்ப வந்து டாம் அண்ட் ஜெர்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாம் அண்ட் ஜெர்ரில வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்க பாத்துருப்பீங்க. ஒவ்வொன்றுமே டிராயிங் வந்து அவங்க பண்ணிருக்காங்க கார்ட்டூனு. அதை விஷுவலா நம்ம பாக்குறோம். அதுல வந்து ஃபன்னி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு வந்து விஷுவலா நமக்கு காட்டுறது இது கார்ட்டூன். காமிக் நீங்க பாத்தீங்கன்னா புக்ல வர்றது மட்டும்தான் காமிக். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப இந்த நருட்டோ,
டிராகன் பால்ஜி இதெல்லாம் வந்து காமிக்ல வர ஒரு கேரக்டர். வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுல்லா நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டிசி காமிக் பாத்திருப்பீங்க. இப்போ வந்து நான் நேற்று வரைஞ்ச அந்த பேட்மேன் இது எல்லாமே டிசி காமிக் தான். அப்புறம் வந்து மார்வல் கேரக்டரும் நிறைய பேர் பாத்திருப்பீங்க. இடையில ரீசெண்டா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருந்துச்சு. இது வந்து எல்லாமே அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர் மேன் இவங்க எல்லாருமே வந்து மார்வல் காமிக்ல வரவங்க. காமிக்கா புக்ல வந்து டிராயிங் பண்ணி காமிக்கா கேரக்டர்ஸா வந்ததுதான் இப்ப வந்து மூவியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே காமிக் கேரக்டர்ஸ். அது எப்படி டிராயிங் இருக்கும்ட்டு நீங்க நேற்று நான் வரைஞ்சதுலேயே பாத்துக்கலாம். ஓரளவுக்கு குழந்தை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே டிராயிங் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து டிஜிட்டலா மாத்தும் போது நமக்கு வந்து ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். நேற்று நான் டிஜிட்டலா பண்ணல, ஃபுல்லுமே வந்து நார்மலா ஒரு மேனுவலா ஒர்க் மட்டும் தான் பண்ணினேன். கார்ட்டூனிஸ்ட், அதாவது இப்ப நிறைய அனிமேஷன் பிலிம்லாம் நம்ம நிறைய பாத்திருப்பீங்க. கார்ஸ், நீமோ, அப்புறம் வந்து டாய் ஸ்டோரி, ஐஸ் ஏஜ் இந்த எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேரக்டருமே ஃபுல்லுமே என்னன்னா கார்ட்டூனிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது கார்ட்டூனா. அதை வந்து அதுக்கப்புறம் டிஜிட்டலா அவங்க மாத்தி நமக்கு வந்து டிஸ்பிளேல அனிமேஷன் நமக்கு காட்டுறாங்க. இதுல எல்லாமே டிராயிங்ஸ் இருக்குது. அதுல இப்ப ஒவ்வொரு நீங்க பிலிம் எடுத்தீங்கன்னா, இந்த கார்ஸ் எடுத்தீங்கன்னா, அந்த கார்ஸ்ன்ற அந்த ஒரு அனிமேஷனே ஃபுல்லும் டிசைன் பண்றது எல்லாமே அந்த பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்ட்டூனிஸ்டா தான் இருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து இந்த அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறது, விஎஃப்எக்ஸ் அதுல வந்து கொடுக்கறது எல்லாமே ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஒரு டிராயிங் பண்றவங்க தான் அதை வந்து ஃபுல் டீட்டெயிலா நமக்கு கொடுக்குறாங்க. ஐசேஜ் படம்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த குழந்தைய காப்பாத்துற அந்த எலிஃபென்ட். அதுக்கப்புறம் வந்து டாய் ஸ்டோரி பார்த்திருப்பீங்க. டாய் ஸ்டோரியில வந்து அந்த பொம்மையெல்லாம் வந்து கிரியேட் பண்றது, பொம்மைலாம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் 3Dயா அனிமேஷன் பண்ணி எல்லாமே இது எல்லாமே ஒரு கார்ட்டூனிஸ்டா வந்து அவங்க கிரியேட் பண்றது வந்து டிஜிட்டலா அதுக்கப்புறம் மாத்துறது தான் வந்து கார்ட்டூனிஸ்ட். காமிக்ஸ் நம்ம சொல்லும் போது காமிக்ஸ் நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன், ஒரு புக்ல வந்து நமக்கு வந்து ஸ்டோரி போர்டா காட்டுறது தான் நம்ம வந்து காமிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அனிமேஷனா அதை பண்ண மாட்டாங்க. காமிக்ன்றது சொல்லும் போது நமக்கு வந்து ரீட் பண்ணி அந்த கதையை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டிராயிங்ஸும் இப்ப நான் டிஸ்பிளேல மறுபடியும் நான் கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி இதை வந்து நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல நீங்க பாத்திருப்பீங்க. சில இதுல கதை வந்து பாதியா கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பர்ல. இந்த தமிழ் நியூஸ் பேப்பர்லயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜில எல்லாம் புக்ல பாத்திருப்போம். இந்த எலி கதை சொல்றது, அப்புறம் வந்து பூனை கதை சொல்றதுன்ட்டு ஏகப்பட்ட எறும்பெல்லாம் கதை சொல்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அது எல்லாமே ஒரு காமிக், ஒரு வகையான காமிக் வந்து நமக்கு காட்டுறதுதான். அப்புறம் வந்து முக்கியமா அந்த டிராகன் பால்ஜி, நருட்டோ இது எல்லாமே ஒரு காமிக் தான். அதை வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸா வீடியோவா நமக்கு கொண்டு வந்து அனிமேஷன் பிலிமா நமக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஃபுல்லும் காமிக்ல வர்றது. இவ்வளவு சொல்லிட்டேன். கடைசியா நான் ஒரு டாபிக் சொல்றேன், அதாவது டிராயிங். அதாவது நான் இப்ப நிறைய டிராயிங்ஸ் நான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது, இந்த டிராயிங்ஸ்னால உங்களுக்கு என்ன ப்ரோ யூஸ் ஆகுது, உங்களுக்கு என்ன இதுல வந்து பயன் இருக்குது, நீங்க ஏன் டிராயிங் பண்றீங்க, டிராயிங்ல அப்படி என்னெல்லாம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நிறைய பேர் கேட்டதாங்க. ஆல்ரெடி நான் என் காலேஜ் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து என் கோர்ஸை பத்தி நான் டீட்டெயிலா நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேல ஐ ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும், அதில் நீங்க போய் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து அதாவது டிராயிங் அது வந்து என்ன ஒரு பேசிக்ஸ், டிராயிங் வந்து வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் வேல்யூ இருக்குது நான் வந்து இப்போ நான் டீட்டெயிலா சொல்றேன். அதாவது இப்ப பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுலேயே நான் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாருமே கேம்ஸ் விளையாண்டுருப்போம். இப்ப கேம்ஸ் நீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பர் மேரியோ எல்லாருக்கும் தெரியும். அதுல வர ஒரு கேரக்டரை கிரியேட் பண்றது வந்து நம்மள மாதிரி ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்ம கிரியேட் பண்றது, அவங்க வந்து பேர்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து 2D அனிமேஷன் கேம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேம்ல வந்துட்டு இப்போ வந்து பப்ஜி வரையும் வந்துருச்சு. இப்போ பப்ஜி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வர ஒவ்வொரு கார்டு பேக்ரவுண்டு அது எல்லாமே விஎஃப்எக்ஸ்ல வச்சு கேம் டிசைனிங்கா நம்ம வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் வந்து மரம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கிரியேட் பண்றது, கலரிங் கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு டிராயிங் பண்ற ஒரு பேசிக்ல இருந்து வரதுதான். முக்கியமா அந்த ஜாம்பி எல்லாம் வரும். இப்ப ரீசெண்டா ஜாம்பி எல்லாம் நான் இடையில பார்த்தேன் பப்ஜில. அந்த ஜாம்பி எல்லாம் வந்து எப்படின்னா பிளான்ட்ஸ் vs ஜாம்பிஸ் தனியா ஒரு கேம் இருக்குது. அந்த கேம்ல ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கார்ட்டூன் அனிமேஷனா இருக்கும். அதுவும் டிராயிங் தான் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியா இப்ப கொண்டு வந்து ரியலா ஒரு ஜாம்பி இருந்தா எப்படி இருக்கும்ன்ற இந்த மூவில எல்லாம் பாத்திருப்போம். மூஞ்சில எல்லாம் கோடு போட்ட மாதிரிலாம் நிறைய ஜாம்பி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஜாம்பிஸ் வந்து கேம்ல வச்சா நல்லா இருக்கும்ன்றனால அந்த மாதிரி மூஞ்சில கோடு போட்டு வரைகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஜாம்பி மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும்ன்றத வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி சொல்றத வந்து அவங்க விஎஃப்எக்ஸ்ல எடிட் பண்ணி கேம்ல கொண்டு வந்து இப்படி மாத்துறது வந்து கேம்ல வந்து யூஸ் ஆகுற ஒரு பேசிக்கான டிராயிங். அதுக்கப்புறம் அனிமேஷன் மூவிஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டாம் அண்ட் ஜெரி, அதுல எல்லாமே டிராயிங்ஸ் வரதான் பேசிக்ஸ். அந்த டாம் அண்ட் ஜெரி நிக்கிறது நடக்கிறது ஒவ்வொன்றுமே தனித்தனி டிராயிங்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் வரிசையா நிறைய இருக்கும். அப்புறம் நியூஸ் பேப்பர் நான் சொன்ன மாதிரி அந்த மீடியால வருது, அப்புறம் அந்த கேரிகேச்சர் கார்ட்டூன் இது எல்லாமே டிராயிங்ஸ்ல வர பேசிக் தான். இது எல்லாமே நம்ம நார்மலா டிராயிங் பண்ண தெரிஞ்சாதான் அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். புதுசா இப்ப நேத்தி நான் வந்து ஒரு பேட்மேன் வந்து இந்தியால இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு சும்மா ஒரு நார்மலான கற்பனையில ரைட்டா நான் ஸ்கெட்ச் போட்டேன்.
இப்ப எனக்கு இதனால என்ன யூஸ்னா, நான் இப்ப ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னா அந்த கம்பெனில வந்து உனக்கு கிரியேட்டிவா எப்படி நாலேஜ் இருக்குது, இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு இல்லனா இந்தியால ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ வந்தா எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, காமெடியா ஒன்னு சொல்லு அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, நான் வந்து பேசிக் ஸ்கெட்ச் நேற்று பண்ண மாதிரி அவங்கள்ட்ட பண்ணிட்டு போய் காட்டினா அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா டிஜிட்டலா பண்ண சொல்லி அதை அனிமேட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நான் நிக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தேன், இதே நடக்கிற மாதிரி போட்டு தாவர மாதிரி போட்டு ஏகப்பட்ட அடுத்தடுத்த ஃப்ரேம் போட்டு அதை வந்து ஒரு கார்ட்டூனா எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் நேற்று டிராயிங் பண்ணதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாத்தையுமே இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அனிமேஷன் மூவிஸ்ல யூஸ் பண்ணலாம், காமிக் கேரக்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னா, இந்த எல்கேஜி யூகேஜி நான் புக்ல சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி நீங்க சின்ன வயசு புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லயுமே ஏகப்பட்ட டிராயிங்ஸ் இருக்கும். ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருப்பான், போர்டுல வந்து போர்டு கரெக்டா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருப்பான், அந்த போர்டுல வந்து x+2 ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா 1+2 எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அங்கங்க மிக்கி மவுஸ் எல்லாம் நிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே டிராயிங்ஸ்ல பேசிக்கா வருது. நம்ம மாதிரி யாரு அதாவது டிராயிங் பண்றவங்க வந்து டிராயிங் தான் பேசிக்ஸ் இது எல்லாத்துக்குமே. இப்போ போனே ஒரு இது டிசைன் பண்றாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் போனுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி சைஸ் இருக்கணும், சைட்ல வளைஞ்சிருக்கணுமா மடங்கிருக்கணுமா, இது எல்லாத்துக்குமே டிராயிங் பேசிக்கா வருது. அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் டிசைன் இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ்லயே பாத்தீங்கன்னா, அதாவது டிராயிங்கையும் டிசைனிங்கும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். டிராயிங் சொல்லும் போது வந்து ஒரு அளவு ப்ராப்பரான அளவு நம்ம வச்சு வரைய மாட்டோம், அதிகபட்சம் நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு அளவு தேவை கிடையாது டிராயிங்கு. இதே டிசைன் நம்ம சொல்லும் போது ஒரு அளவு வச்சுதான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்ப 8x8 சைஸ், இப்ப ஒரு வீட்டுல வந்து இந்த சைஸுக்குள்ள வந்து எனக்கு ஒரு பெஞ்ச் வைக்கணும் அப்படின்றத நீங்க டிசைன் பண்ணி கொடுங்கன்னா அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து டிசைன்ல வந்துடும். டிராயிங்னு நம்ம சொல்லும் போது ஒரு கார்ட்டூனோ அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப டெக்ஸ்டைல் டிசைன் நான் சொல்லியிருந்தேன், அதாவது இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வரைஞ்சிருக்கும். அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய வரைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு வகையான டிராயிங்ல வர பேசிக்ஸ் தான். டிராயிங் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல இந்த மாதிரி அலைன்மெண்ட் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டிராயிங் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இந்த பைக் டிசைன் பண்றது, கார் டிசைன் பண்றது, வேற வேற மாடல்ல எல்லாம் நிறைய என்னது பைக்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம வந்து கார்ட்டூன் மாதிரி தான், அதாவது குழந்தைத்தனமா தான் டிராயிங் பண்ணுவாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் வச்சு டிராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிஜிட்டலா மாத்தி கலர்லாம் கொடுத்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பைக் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி இப்ப ஜுவல் டிசைன் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஜுவல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது, அதாவது டிராயிங் டிசைன்ஸ் எல்லாமே வரும். இப்ப ஃபேனே எடுத்துக்கிட்டா கூட 3 ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரு டிசைன், அப்ப 4 ரெக்கை இருக்கிற மாதிரி, அப்புறம் பெரிய சைஸ்ல வந்து ரெக்கை இருக்கிற மாதிரி, ரெக்கை வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கணும், வட்ட மாதிரி இருக்க கூடாது, ரெக்டாங்கல் சைஸ்ல இருக்கணும், அது முனையெல்லாம் அடங்கி இருக்கணும் அப்படின்றதான் ஒவ்வொரு டிசைன்ஸ் எல்லாமே ஒரு டிராயிங் பேசிக்கா வர்றது மட்டும்தான். கடைசியா என்னன்னா எல்லாருக்கும் தெரியல, அதை ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அதாவது பாகுபலியை நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க. பாகுபலியில அந்த வந்து ஒரு எருமை மாடை, அதாவது பெரிய சைஸ் மாடை வந்து வில்ல வந்து அப்படியே அடக்குவாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வந்து ஸ்கல்ப்சரா பண்ண ஒரு டிசைன் தான். சாதாரணமா நீங்க மாடை பாத்திருப்பீங்க, ஆனா அந்த எஃபெக்ட்ல நீங்க போய் அந்த மாடை பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த கொம்பு வந்து பெருசா இருக்கும், நல்லா மாடு நல்லா அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதை வந்து நார்மலான ஒரு மாடை பார்த்துட்டு அதுக்கு மசில்லாம் வச்சா எப்படி இருக்கும்னு பேசிக்கா ஒருத்தவங்க ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்கெட்ச்ல இருந்து தான் அடுத்தடுத்த படிப்படியா அதை வந்து ஒரு ஃபார்மா ஆக்கி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் போட்டு அதை மூவ்மெண்ட்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கும் பேசிக் வந்து டிராயிங் தான். பொதுவா நம்மளுக்கு வந்து டிராயிங் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து அதிகபட்சம் யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி டிராயிங் இவ்வளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து மத்தவங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கோர்ஸ் இருக்குது, இதுக்கு சம்பந்தமா டிராயிங் சம்பந்தமா படிக்கிறதுக்கு தனி ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐகான் மேல இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. ஏன்னா இப்போ கோச்சிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் பத்தி மொத்த டீட்டெயில் அதில் கொடுத்துருங்க. இது ஒரு டிராயிங் காலேஜ், நான் அங்கதான் படிச்சுட்டு இருக்கேன். அதான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். டிராயிங் பத்தி மத்த யாருக்காச்சும் தெரியணும், இல்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் டிராயிங் பத்தி இருக்குது அப்படின்னு மத்தவங்க யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங் சம்பந்தமா நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த சோசியல் மீடியால வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்கிட்ட வந்து லிங்க்லயே இருந்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு முக்கியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.